அனைவருக்கும் வணக்கம். புது வருடம் பிறக்க இருக்கும் நிலையில் மேச ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் மேசராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வர இருக்கக்கூடிய இந்த 2025 உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2025ஆம் ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் சற்று கலவையான அல்லது சற்று பலவீனமான நிலையை அனுபவிக்கலாம். இதனால் ஆண்டு முழுவதுமே உங்களுடைய நல்வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வரக்கூடியதாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். 2025 படி உங்களுடைய தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரை சனி உங்களின் 11வது வீட்டில் அமைந்திருக்காரு. இது சாதகமானது. ஆனால் இதன் 3வது அம்சம் உங்களுடைய முதல் வீட்டில் விழும். ஒருவேளை குறிப்பிட்ட அளவு எச்சரிக்கை தேவை. இருப்பினும் மார்ச் வரையிலான காலம் பொதுவாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு சாதகமாக இருக்க வேண்டும். மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது சந்திரன் வரைபடத்தின்படி சதியை தொடங்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இதன் விளைவாக ஆண்டு முழுவதுமே ஆரோக்கியத்தை நீங்கள் முழுமையாக கவனித்து கொள்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. மன அழுத்தம் இல்லாமல் இருக்கவும் போதுமான தூக்கம் கிடைப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். கூடுதலாக உங்களுக்கு ஆரோக்கியத்தை பராமரிப்பது ரொம்பவே நல்லது. கல்வியை பொறுத்தவரை இந்த 2025ஆம் ஆண்டு மேசராசிக்கு கல்வியின் பொறுத்தவரை சராசரியை விட அதிகமாக இருக்குது. உங்களுடைய உடல்நிலை சீராக இருந்து உங்களுடைய படிப்பில் நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுப்பது ரொம்பவே நல்லது. மே மாதத்தின் நடுப்பகுதி வரை ஒப்பிட்டால் சாதகமான நிலையில் இருப்பதால் இந்த காலகட்டம் கல்வியில் வெற்றி பெறுவதற்கு ஏற்றதாக இருக்குது. மே மாதத்திற்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே படிக்கும் மாணவர்களுக்கு சுற்றுலா மற்றும் பயணம், மக்கள் தொடர்பு, கல்வி தொடர்பு போன்ற துறைகளில் கல்வியை தொடங்குவர்களுக்கு சாதகமான பலன்களை எதிர்பார்க்கும் நேரம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் கலவையான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரை வணிக முயற்சிகளில் நம்பிக்கைக்குரிய லாபத்துடன் சாதகமான பார்வை இருக்குது. உங்கள் கடின உழைப்பு உங்களுடைய வணிகத்தில் பொறுத்தவரை வெற்றிகரமான மற்றும் லாபகரமான திசையில் நடந்து செல்லக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இருந்தபோதிலும் சொந்த ஊர் அல்லது பிறப்பிடத்தை விட்டு வெளியே வியாபாரம் செய்பவர்கள் திருப்திகரமான பலன்களை தொடர்ந்து காண்பாங்க. தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. மே மாதத்திற்கு பிறகு ராகுவின் சாதகமான போக்குவரத்து ஒட்டுமொத்த சிறந்த விளைவுகளை வழிவகுக்கும். இன்னும் சனியின் நிலை காரணமாக நீங்கள் கூடுதல் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். அலுவலகம் சார்ந்த பணிகளை காட்டிலும் பயணம் அல்லது களப்பணியை உள்ளிடவை வேலைகள் உள்ளவர்களுக்கு தங்கள் முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்க்காத முடியாத முடிவுகளை எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிதியை பொறுத்தவரை மேசராசிக்காரர்கள் சராசரியை விட சிறப்பாக இருக்குது. நிதி கண்ணோட்டத்தை எதிர்பார்க்கலாம். மே மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. மேலும் செல்வத்தை குவிப்பதற்காக உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். மே மாதத்திற்கு பிறகு வியாழன் 2வது வீட்டில் இருந்து 3வது வீட்டிற்கு மாறுகிறார். இது உங்கள் நிதி நிலைமையை தொடர்ந்து அதிகரிக்கும். கூடுதலாக மே மாதத்திற்கு பிறகு ஆதாயம் உங்களுடைய வீட்டிற்கு ராகு சஞ்சரிப்பது லாபத்திறனை மேலும் அதிகரிக்கும். இந்த 2025 ஆண்டு சேமிப்புகள் ஓரளவு பலவீனமாக இருக்கலாம் என்றாலுமே வருமானத்திற்கான ஒட்டுமொத்த வாய்ப்புகள் நம்பிக்கைக்கு உரியவையாக சொல்லப்படுது. காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த ஆண்டு காதல் மற்றும் உறவினர்களின் கலவையான முடிவுகளை தரக்கூடும். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரை 5வது வீட்டில் சனியின் அம்சம் பொதுவாக உண்மையான காதலில் இருப்பவர்களுக்கு சாதகமாக இருக்குது. இருப்பினும் மற்றவர்கள் சில சவால்களை சந்திக்க நேரலாம். மே மாதத்திற்கு பிறகு 5ஆம் வீட்டில் கேதுவின் செல்வாக்கு கூட்டாளிகளுக்கிடையே தவறான புரிதலை ஏற்படுத்தும்.
இது போன்ற சந்தர்ப்பங்களில் உங்கள் உறவுல நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் பேணுவது முக்கியமாக நல்லதாக சொல்லப்படுது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த 2025 திருமண வயதை அடைந்து வாழ்க்கை துணையை தீவிரமாக தேடுபவர்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஆண்டாக இருக்கு. ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை வியாழன் 2ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்ப உறுப்பினர்களின் அதிகரிப்பு திருமணத்திற்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கலாம். மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு 7வது வீட்டில் வியாழனின் 5வது அம்சம் வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பதற்கான வாழ்க்கையை மேலும் மேம்படுத்தும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த 2025 சாதகமான முடிவுகளை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேச ராசி இந்த 2025 திருமண வாழ்க்கை இணக்கமாகவும் நிறைவாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. குடும்பம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு குடும்ப விஷயங்களில் கலவையான பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டின் பிற்பகுதியில் சில உறுப்பினர்களுக்கு இடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்கள் நியாயமற்ற பிடிவாதத்தால் இந்த முரண்பாடு ஏற்படலாம். நிலைமைகளை நீங்கள் மேம்படுத்த விவாதங்களில் ஈடுபடுவது மற்றும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதும் இல்லற வாழ்க்கையை பொறுத்தவரை ஆண்டு கலவையான பலன்களை உங்களுக்கு தரலாம். உங்களுடைய தேவைகளும் முயற்சிகளும் ஏற்பட்டபடி நீங்கள் மேற்கொள்வதும் இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு இல்லை. அர்ப்பணிப்பு மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் கூடுதலான முயற்சிகள் ஆகியவை நேர்மறையான உள்நாட்டு சூழலை நீங்கள் பராமரிப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மேசராசிக்காரர்களுக்கு இந்த 2025 நிலம் மற்றும் சொத்து விஷயங்களில் சராசரி முடிவுகளை வழங்குவதாக தோன்றுகிறது. நீங்கள் ஏற்கனவே நிலத்தை சொந்தமாக வைத்திருந்தால் அதை கட்ட விரும்பினால் நீங்கள் அதை முயற்சி செய்யலாம். குறிப்பிடத்தக்க புதிய சாதனைகள் சாத்தியமில்லை என்றாலுமே இந்த பகுதியில் நிலையான மற்றும் நேர்மையான முயற்சிகள் இறுதியில் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்று அப்படின்னே சொல்லப்படுது. இந்த வருடம் உங்களுக்கு கலவையான பலன்களை காட்டுகிறது. உங்களின் தற்போதைய வாகனம் நன்றாக இயங்கவில்லை. இந்த நேரத்தில் புதிய வாகனத்தை முதலீடு செய்வது விவேகமானதாக இருக்காது. இருப்பினும் உங்களிடம் வாகனம் இல்லை என்றால் அது உங்கள் பழைய வாகனம் மோசமான நிலையில் இருந்தால் கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் புதிய வாகனத்தை நீங்கள் வாங்கலாம். சுருக்கமாக இந்த 2025 நிலம் சொத்து மற்றும் வாகனங்கள் தொடர்பான விஷயங்களை நீங்கள் வலுவாக ஆதரிக்கவில்லை என்றாலும் அதை குறிப்பிடத்தக்க எதிர்ப்புகளை முன்வைக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக கூட இருக்கலாம். இந்த 2025 நீங்கள் என்ன பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சுந்தரகாண்டத்தை படிப்பது நல்லது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கோவில்களில் நீங்கள் லட்டுகளை வழங்குவது நல்லது. துர்க்கை அம்மனை வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. இந்த 2025 மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் சாதகமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டு வாகனம் வாங்கும் மகிழ்ச்சிகளை நீங்கள் அனுபவிக்கலாம். மேச ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அவர்களின் அமைதியற்ற மற்றும் மனக்கிளர்ச்சி இயல்பு. மேசராசிக்காரர்களுக்கு சனியின் சதாசதி மார்ச் 29, 2025 ஆண்டு தொடங்கி மே மாதம் 31, 2032 வரை இருக்கக்கூடிய ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த 2025 அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வரக்கூடிய புத்தாண்டு ராஜ வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த 2025 ஆண்டு புதன் பகவானுக்கு தனுசு ராசிக்கு பயிற்சியாவதன் மூலம் உங்களுக்கு டிசம்பர் 29 ஆண்டு தனுசில் புதன் நுழைவதோடு முடிவடைகிறது. இந்த ஆண்டின் முக்கிய கிரகங்களான குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு, கேது அடுத்தடுத்து நடக்க இருக்கு. கிரகங்களின் இந்த மாற்றத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேசராசியில் உள்ளவர்களுக்கு வேலை தொழில் தொடர்பான பயணத்திற்கான வாய்ப்புகள் பல வகையில் வெற்றியை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நிதிநிலை ரீதியாக சொந்த தொழிலில் லாபம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்ப உறவில் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம்.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.